ஷாம்பு கையில் எடுத்து மெதுவாய் தலையில் தேய்ப்பேனே. வெது வெதுப்பான தண்ணீர் ஊத்தி தலையை அலசி விடுவேனே. இந்தா சிட்டி சோப்பு. நறுமணம் வீசும் சோப்பால் உந்தன் உடம்பை சுத்தம் செய்வேனே. ஈரம் இருந்தால் ஜுரம் வந்திடும், பூ போல் துண்டால் துடைப்பேனே. நித்தம் நீயும் என் போல் குளித்தால் நிலவை போல ஜலிப்பாயே. சுறுசுறுப்பாக ஆட்டம் போட்டு நாள் முழுதும் நீ கழிப்பாயே. ஜோரா குளிச்சாச்சு. இப்போ பவுடர் போட்டு ட்ரெஸ் பண்ணி விடுவோமா? பளபளப்பான சொக்காய் எடுத்து பாப்பா உனக்கு மாட்டிடுவேன். என் போல் அழகாய் இருப்பாய், உன்னை எல்லோருக்கும் காட்டிடுவேன். முடிச்சுக்கிறதுக்குள்ள சமையல் பண்ணி அசத்துறேன் பாருங்க. தினம் தினம் அம்மா சமையல் அறையில் சமையல் செய்வதை பார்த்திருக்கேன். எந்தன் குட்டி சமையல் அறையில் நானும் சமையல் செய்திடுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேஸ் அடுப்பை பத்த வச்சு குக்கரில் சாதம் வடித்திடுவேன். ஃப்ரையிங் பேனில் காய்கறி போட்டு வகை வகை பொரியல் வறுத்திடுவேன். எதையோ மறந்துட்ட போல இருக்கே சிட்டி. உப்பும் மிளகும் போதுமோ என்று வாயில் போட்டு ருசித்திடுவேன். இரண்டும் சரியாய் போட்டு நானும் பொரியல் செய்து முடித்திடுவேன். ஹாய், தோசை வாசனை கம கமன்னு மூக்கு துளைக்குதே. தவாவில் மாவை ஊத்தி முறுமுறு தோசை சுட்டு அடுக்கிடுவேன். வெண்ணெய் தடவிய பிரெட்டை டோஸ்டரில் பதமாய் டோஸ்டும் செய்திடுவேன். என்ன சிட்டி, சாப்பாடு தயாரா? வட்டமான தட்டுகள் கோப்பைகள் எல்லாம் வட்ட வட்ட மேஜையில் அலங்கரிப்பேன். வாருங்கள் நாமும் சேர்ந்து உண்ணுவோம், அன்புடன் நானும் உபசரிப்பேன். என்னோட செல்ல பாப்பாக்கு உடம்பு சரியில்லையா? அதான் நான் டாக்டர் வந்துட்டேனே. என்னன்னு பார்க்கலாம். எந்த அழகு பொம்மை பாப்பா ஏனோ மிகவும் அழகிறாள். நெஞ்சில் சளியோ வயிற்று வெளியோ ஜுரமும் இருக்கோ பார்க்கலாம். ஓட்டோஸ்கோப்பால் 2 காதை சோதனை நான் பண்ணுவேன். ஸ்டெத்தோஸ்கோப்பை காதில் மாட்டி இதய துடிப்பை எண்ணுவேன். தெர்மோமீட்டர் உதவி கொண்டு ஜுரத்தின் வேகம் அறிந்து நான் தித்திப்பான மருந்தை வாயில் கொஞ்சம் மட்டும் ஊட்டுவேன். வண்டி வண்டி வண்டிதான், அருமையான வண்டிதான். 4 சக்கரம் இருக்குந்தா, இழுத்து விட்டால் ஓடுந்தா. வண்டி வண்டி வண்டிதான், பாரம் சுமக்கும் வண்டிதான். வேகமாக போகுந்தா, எனக்கு பிடித்த வண்டிதான். வண்டி வண்டி வண்டிதான், சிவப்பு வண்ண வண்டிதான். அழகு சாவி கொடுத்துதான் ஓடும் இந்த வண்டிதான். வண்டி வண்டி வண்டிதான், அருமையான வண்டிதான். வேகமாக போகுந்தான், எனக்கு பிடித்த வண்டிதான். தாத்தா தாத்தா என்னுடைய செல்லக்குட்டி தாத்தா, நான் ஜெயித்து வந்த பரிசு பாருங்க. பாட்டி பாட்டி
பரிசுதா. உச்சரைக்க ஓடி என் செல்ல தம்பி தானே, சேர்த்து விட்டா எனக்கு பெருமைதான். முதலில் தான் 2 பேர் முந்தி சென்றனர், ஆனால் விடாமல் நானும் ஓடிச் சென்று ஜெயித்து காட்டினேன். செல்ல பேரனை உன்னால் எனக்கு நாளும் மகிழ்ச்சி தான், என் குட்டி பேரனை உன்னால் எனக்கு நாளும் பெருமைதான். அங்கும் இங்கும் ஓடி விளையாட்டு செய்வாயே, அட ஓட்ட பந்தயம் ஓடி இன்று முதலாய் வந்தாயே. ஏ சுட்டி பேரனே, உனக்கு எங்கள் பாராட்டு, இதை போல் என்றும் நீ வாழ்க்கையில் முன்னேறு. நீங்கள் சொன்னதை கேட்டு நல்லபடியாய் நடப்பேன். விளையாட்டில் மட்டும் இல்லாமல் நான் படிப்பிலும் ஜெயித்து காட்டுவேன். சரியா தாத்தா? சரியா பாட்டி? கரடி மாமா வாழைப்பழத்தை சாப்பிடலாமா? தோலை உரித்து சாப்பிட எனக்கு சோம்பலா இருக்குப்பா. கரடி மாமா ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா? கரடு முருடு காடு இருக்கும், காலு வலிக்கும்பா. கரடி மாமா உப்பு மூட்டையாடலாமா? உப்பு மூட்டை உன்ன சம்மந்த முதுகு வலிக்கும்பா. கரடி மாமா கண்ணாமூச்சி ஆடலாமா? கண்ணு பொத்தினா கண்ணு வலிக்கும், நான் வர மாட்டேன்பா. கரடி மாமா நீச்சல் அடிக்க குளத்துக்கு போலாமா? நீர் மிகவும் ஜில்லுன்னு இருக்கும், ரொம்ப குளிரும்பா. கரடி மாமா தேனடை தொங்குத சுவைக்கலாமா? இதோ வந்தேன், எங்க காட்டு காட்டு காட்டுப்பா. கரடி மாமா நட்சத்திரங்களை எண்ணலாமா? தலைய தூக்கி வானத்தை பார்த்தா கழுத்து வலிக்கும்பா.